பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். நாம் அவருடைய கற்பனைகளை, அவருடைய போதனைகளை கைக்கொண்டு வேதத்தின்படி நாம் நடக்கும்போது, வேத வாக்கியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து செல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை செயல்படுத்தும் போது, ஆண்டவர் 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லைங்க, 100 ஆண்டு இல்லை, 1000 இல்லையா, ஆண்டுகள் சொல்லலை, தலைமுறைகள். நல்லா யோசித்து பாருங்கள். 1000 தலைமுறைக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? இரக்கம் செய்வர்களாக இருப்பாராம். ஏன் இதை நம்ம எல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் மக்கள் அவருடைய யாத்திரா அந்த பயணத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், 40 நாள் போக வேண்டிய பயணம் 40 ஆண்டுகள் போகிறது. எவ்வளோ கடவுளுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறாங்க. உடனே மனம் திரும்பி மனம் கசந்து அழுகிறாங்க, உடனே பலியிடுறாங்க. உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு? திரும்ப மனம் இறங்கி அவர்களை வழி நடத்துகிறாரு. அவர்களை வழி நடத்தும் போது பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் போச்சான். நல்லா யோசித்து பாருங்களேன். வனாந்திரத்தில் இரவில் எவ்வளோ குளிர் இருக்கும், அதுக்கு அக்கினி ஸ்தம்பம். எவ்வளோ வெயில் இருக்கும், அதுக்கு மேகஸ்தம்பம். இவ்வளோ அருமையான ஆண்டவரை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இவ்வளோ அருமையான கர்த்தரை நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளுங்க, ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு, அவர் கட்டளைகளை கைக்கொண்டு, அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்கிறவராக இருப்பார். நம்முடைய தலைமுறை மட்டும் இல்லை, நமக்கு வரப்போ அடுத்த ஜெனரேஷன் இல்லை, 1000 ஜெனரேஷன் என்ன பண்ண போகிறாராம்? இரக்கம் செய்கிறவர்களாக இருப்பாராம். எனக்கு அருமையானவர்களே, யோசிங்க. கர்த்தர் அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளணும்னு சொன்னால், நம்முடைய தலைமுறை கர்த்தருடைய இரக்கம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் என்ன பண்ணோம்? உணர வேண்டும். உணர்ந்து அப்படி அவருடைய கட்டளை கைக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.